ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை எத்தனையோ பேர் வேணாலும் இவன் வெட்கப்பட்டு போயிடுவான்னு சொல்லலாம், இல்லைன்னா வெட்கப்படுத்தலாம். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நான் ஆண்டவரை நம்பி வெட்கப்பட்டு போயிட்டனே அப்படின்ற மாதிரிலாம் சூழ்நிலை வரலாம். சுற்றி இருக்கிறவங்க கூட பேசலாம். இல்ல இல்ல, ஆண்டவர் நிச்சயமா ஒரு நாள் அந்த வேதனைகளை எல்லாம் கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஒருவேளை நீங்கள் நன்மை செய்து வெட்கத்தை அனுபவிக்கலாம், ஆனால் நான் நம்புகிறேன் உங்கள் தீமையை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்கள். ஸோ அந்த நம்பிக்கை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேணும். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம், கையை மேலே உயர்த்தி ஒரு 10 டைம் சொல்லுங்க, ஆண்டவரை நம்புறேனா வெட்கப்பட்டு போக மாட்டேன். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரை நம்புறேனா சொந்தங்களுக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போக மாட்டேன், நண்பர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போக மாட்டேன், என் பிள்ளைகளை கர்த்தர் வெட்கப்படுத்த விடமாட்டார், என்னை ஒரு நாளும் எதிரிக்கு முன்பாக வெட்கப்படுத்த விடமாட்டார், என் பிள்ளைகள் வெட்கப்படுத்த விடமாட்டார், எனக்கு ஒரு நன்மை நடக்கும், என் குடும்பத்தில் ஒரு நன்மை நடக்கும். அன்று நான் வெட்கப்பட்ட இடத்திலே கர்த்தர் என் தலையை நிமிர பண்ண கர்த்தர் வல்லவர். நான் தலை குனிந்த இடத்திலே கர்த்தர் என் தலையை நிமிர பண்ணுவார். நான் வெட்கப்பட்ட இடத்திலே தேவன் என் தலையை நிமிர பண்ணுவார், நிமிர பண்ணுவார். ஆமென் சொல்லுங்கள். ஹalleluya. நான் அதை தீர்க்க தரிசனமா சொல்றது மாதிரி கூட எடுத்துக்கங்க. உங்க வீட்டுல கர்த்தர் நிச்சயமாய் வருகிற மாதத்திலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து, ஹalleluya, உங்களை வெட்கப்படுத்தின இடத்திலே கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். என் ஜனங்கள் ஒருபோதும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென். ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதும் இல்லை. ஆமென்.